கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் வாசிப்போம். ரோமர் 9 9 அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் பிரத்யேகமாக இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுவது என்னவென்றால், விசுவாசத்தின் வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று. அன்றைக்கு யூதர்கள் எங்கள் தகப்பன் ஆபிரகாம் என்றும், ஆபிரகாமின் வம்ச வழியை வந்தவர்கள்தான் நாங்கள், அதனால் நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் மார்த்தட்டி கொண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யூதர்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தை இரட்சிக்கவே வந்தார் என்று அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 9வது அதிகாரத்தில் பிரத்யேகமாக இந்த வசனம் அதற்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறான். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்றும், மாம்சத்தின்படி வருகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ இங்கு நம்ம என்ன வாசிக்கிறோம்? குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது. சாராள் என்றாலே நம்மளுக்கு ஆபிரகாம், சாராளுடைய கணவன் ஆபிரகாமை தேவன் அவருடைய இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வர வேண்டும் என்று அழைத்திருந்தார். இனத்தையும் ஜனத்தையும் விட்டு ஏன் வர வேண்டும்? நாம் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் ஒரு சில பாரம்பரியத்திற்குள் சிக்கி கொண்டு விடுகிறோம். அந்த பாரம்பரியம் என்ன, அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. எங்கள் அப்பா பண்ணாரு, நான் பண்ணுறேன். எங்கள் தாத்தா பண்ணாரு, நான் பண்ணுறேன். எங்கள் தாத்தா இங்கே தான் போயிட்டு இருந்தார், நான் போனேன். தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கா? அந்த சபையில் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறாரா என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. ஒரு சில நேரத்தில் நாம் விட்டு கொடுத்து போகிறோம். கர்த்தர் ஒரு சில காரியங்களில் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆனால் ஒரு சில நேரத்தில் என்னுடைய பெற்றோர்களின் நிமித்தம், என்னுடைய தாத்தா பாட்டி இங்கே போனாங்க, அதன் நிமித்தம் இந்த பாரம்பரியத்தில் நான் இருக்கிறேன் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாம் நிற்க வேண்டும். அப்படி ஆபிரகாம் விசுவாசிச்சதுனால மட்டும்தான் ஆபிரகாம் இன்றைக்கும் யூதர்களுடைய தகப்பனா இருக்கிறான். எப்படி விசுவாசிச்சான்? அவனுடைய அழைப்பு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியை ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். இந்த வார்த்தையை கேட்ட இப்பொழுது நம்மளுக்கு யாருக்காவது இந்த வார்த்தை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, அது எப்படி என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய இனஜன பந்துக்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போக முடியும்? ஆண்டவர் சொல்வார், ஒரு சில காரியங்களை விட்டாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சிலது நம்மளால விட முடியாது. அது ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தின் நிமித்தம் வந்த ஒரு சில பாவங்கள் நம்மளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். பெற்றோர்கள் எந்த பாவத்தில் இடறி விழுந்தார்களோ அதே பாவத்தில் நாமும் இடறி விழுவோம். நம்மளுடைய முன்னோர்கள் எதிலே இடறி விழுந்தார்களோ அதிலே நாமும் இடறி விழுவோம். இது தலைமுறையாய் வரும் பாவத்தின் கிரியைகள். அதனால தான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் அந்த சூழ்நிலையை விட்டு முதலில் பிரித்தெடுப்பார். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து யாராவது கூப்பிட்டா அது எப்படி நம்மளால போக முடியும்னு. ஆனால் கர்த்தரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால், நம்மை நாமே கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நம் பேரை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமும் அதே போல் கர்த்தர் சொன்னபடியே அவன் தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வரான். அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது. இந்த காலத்தில் குழந்தைங்க இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திருமணமாகி 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் இல்லையா, குழந்தைகள் இல்லையா? இதே பிரச்சனை அந்த காலத்துலேயும் இருந்திருக்குது போல். ஆபிரகாமும் அவன் மனைவி
லோத் இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அநேக நாள் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் கூடாரம் போட்டு அப்படியே வாழ்ந்து வந்துட்டுருக்கும்போது அவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. அநேக முறை கர்த்தர் தரிசனமாகிறாரு. நிறைய வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. நீ எங்க பாரு, இந்த தேசம் முழுதும் ஒருவன் கடல் மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும், எல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு முறை ஆபிரகாம் கேட்குறான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வரும். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்ற. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்ற ஒரு வருத்தத்தை திருப்பவும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது கர்த்தர் திரும்பவும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உன் சந்ததி பெரிதாக எண்ணப்படும் என்றெல்லாம் வாக்குத்தத்தம். ஆனால் அவனுக்கு அந்த பாரம் மிகவும் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரும் பாரம் வரும், ஒரு காத்திருப்பு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்கிற அந்த கால தாமதம் நமக்கு பெரும் ஒரு வழியை தரும். அந்த தாமதத்தின் காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப அழுகையே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும், நம்மளுக்கு நஷ்டம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற மகிமை அது கர்த்தருடைய நாமத்திற்கு உயர்வுக்கென்று தான் இருக்குமே தவிர நம்ம இன்னும் கீழே தள்ளுறதுக்காக இருக்காது. ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம் வர கஷ்டமும் நஷ்டத்துக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் தேவனுக்கென்று உண்மையாய் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நமக்காக இறங்கி உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அந்த காத்திருப்பின் காலத்தில் நாம் ஒரு பொழுதும் மாம்சத்திற்கு இடம் கொடுக்காம போயிடும். நம்ம மாம்சத்திற்கு இடம் கொடுத்தோன்னா அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது. நம்ம மாம்சத்திற்கு எப்பொழுது இடம் கொடுக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது தான் தேவனை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். ஆபிரகாமும் காத்திருந்து அவனுக்கு ஒரு குமாரன் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் நிமித்தம் தேவ சமூகத்தில் நல்லா காத்திருக்கிறான். ஆனால் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது தெரியும், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் சாராய்க்கு தான் குமாரனை தருவார். அடிமை பெண் மூலமாக கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் என்றால் அது உங்கள் மூலமாகத்தான் நிறைவேற்றுவாரே தவிர இன்னொருவருக்கு செய்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு பொழுதும் கர்த்தர் செய்ய மாட்டார். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை. அந்த வார்த்தையை நம் விசுவாசத்துடன் பிடித்திருக்க வேண்டும். விசுவாசத்திற்கு இடம் கொடுக்காமல் மாம்சத்திற்கு இடம் கொடுத்தோமே ஆனால் நாமும் ஒரு அடிமைகளோடு தான் நாம் கலந்து வீட்டை கட்ட முடியுமே தவிர நாம் சுயாதீனமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லவே முடியாது. அப்போ இஸ்மவேல் ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின் பிள்ளையானானா? இல்லை. ஏன்? அவன் மாம்ச சிந்தனையின்படி பெற்றெடுத்ததினால் இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஆகவே இல்லை. ஆனால் வாக்கு தத்தத்தின் பிள்ளையானது யாரு? ஈசாக். ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் ஆசீர்வதித்தது ஈசாக். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டது ஈசாக். இஸ்மவேலை ஒரு பொழுதும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. இஸ்மவேல் பிறந்து 15 வருஷம் ஆச்சு. ஜாலியாக இஸ்மவேல் கூட ஆபிரகாம் நல்லா கொஞ்சி விளையாண்டுட்டு இருக்கிறான். அதே 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். 17ஆவது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும்போது ஆபிரகாம் 99 வயதான போது
86 எங்கே இருக்குது, 99 எங்கே இருக்குது? 13 வருஷம் கேப் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு. ஏன்? மாம்சத்தின்படி நாம் செய்வோமேனால் தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடுவோம். தேவனோடு திரும்பவும் உறவில் கொண்டு வர முடியாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டோம். அதனால் மீண்டும் தேவனோடு நம்மளால் உறவில் கொண்டு போக முடியல. மாம்சத்தின்படி செய்தது அது இப்போதைக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் அது சக்ஸஸ் கிடையாது. ஆண்டவருடைய பார்வைக்கு அது சக்ஸஸ் கிடையாது. அப்படி ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்தின்படி செஞ்சுருந்தாங்கன்னா இருந்த அத்தனை கூட்ட ஜனங்களும் எப்படி இஸ்ரவேலிருந்து கானானுக்கு போயிருக்க முடியும்? தேவ வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். மாம்சத்திற்கு ஒருபொழுதும் நாம் இடம் விடக்கூடவே கூடாது. எப்பொழுதும் தேவ திட்டத்திலிருந்து பின்மாற வைக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு சத்துரு வந்து போராடி கொண்டே தான் இருப்பான். ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பொழுதும் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல நம் தேவன். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட 13 வருஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 13 வருஷம் கேப் இருக்கு. இந்த 13 வருஷம் தேவன் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. ஏனென்றால் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து விட்டான். ஆபிரகாம் ஒரு நாள் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேவன் ஆபிரகாமை வெளியழைச்சு, வெளிவா ஆபிரகாமேன்னு பார்த்து வானத்தை நீ அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார், அது என்ன முடியுமா உன்னால அப்படின்னு கேட்குறாரு. ஆபிரகாம் என்ன முடியாது ஆண்டவரே அப்படின்னு. இந்த மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வார்த்தை தருகிறார். இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் நாம் முடங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம். இந்த பலவீனத்தினால் என்னை விட்டு வெளியே வர முடியலன்ட்டு, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, வேலையின்மை என்னை ஒடுக்குகிறது, பண கஷ்டம் என்னை ஒடுக்குகிறது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்னு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மளுக்கு வரும். வானத்தின் நட்சத்திரங்களை ஒருவன் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை ஒருவன் எண்ணுவான் என்று வாக்குத்தத்தம் வரும். அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை நம்மை நம்மளுடைய எல்லா இன்னலிலிருந்தும் விடுதலையாக்கிவிடும். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே அத்தகைய வல்லமை உள்ளது. அதே 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம், கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இதுக்கு முன்னாடி வசனம்லாம் வாசிக்கும்போது 99 வயசாயிடுச்சு, 100 வயசாயிருச்சு, இந்த டைமில் எனக்கு குழந்தை பிறக்குமா? சாராய்க்கு ஸ்திரீகளின் வழிபாடே நின்று போய்விட்டது, இனி குழந்தை பிறக்குமான்னு எல்லாம் நகைத்து சிரித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எது முடியாது, இனி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது என்று நாம் சிரித்து கொண்டோ நகைத்து கொண்டோ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல், தேவனை விசுவாசிக்காமல் நம்ம சுயமுறிச்சில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று. ஸ்திரீகளின் வழிபாடு நின்றது சாராளுக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றால் அவள் அதை தேவனுடைய புத்திரர் எண்ணப்பட்டார்கள். அந்த வம்சத்தின்படி வந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்பட்டார்கள். ஈசாக்கு தேவனால் அருளப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையானான். ஏனென்றால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும். விசுவாசித்து கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது பெரிய காரியத்தை, நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் நமக்காக செய்து தருவார். இதே வசனம்தான் அங்கே ரோமர் 9:9 வாசிக்கிறோம். குறித்த காலத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே வாக்குத்தத்தம். அதுதான் குறித்த காலத்தில் நான் திரும்ப வருவேன் என்று. இன்னைக்கு அப்போ நம்ம கேட்கலாம், நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நம்மளுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஒன்று தான். இந்த டைமில் நம்மளுக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன், அதுதான் நம்மளுக்கு உண்டான வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு அவர்களுக்கு சம்பத்தும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கற்றுத் தந்திருக்கிறார். எப்பொழுது நாம் தேவனை தேட ஆரம்பிப்போமோ, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நாம் அன்றாட ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பண தேவைகள், இந்த உலகத்தின் மேன்மைகள் யாவும் கூட கொடுக்கப்படும். அது எக்ஸ்ட்ரா போனஸ் தான் நமக்கு. நாம் முக்கியப்படுத்த வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுக்கு அடுத்த காரியங்களையும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். 1 யோவான் 2:25 வாசிக்கோ,
நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே நமக்கு தந்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவன் யாரால வரும்? ஒரே ஒருவரால். வானத்திலும் பூமியிலும் எந்த அதிகாரம், வேற யாருக்கும் எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இவருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மட்டுமே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பல நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் என்று சொன்னால் ஓடி போகுது. இன்றைக்கும் பல பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் என்றால் அது ஓடி போகுது. இன்றைக்கும் பல பாரங்கள், பல பலவீனங்கள், பல இன்னல்கள், துன்பங்கள், அழுகைகள் இவையாவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் என்று மாறிப்போகுது. காற்றையும் கடலையும் அதட்டினவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். வானத்தின் சிங்காசனத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே உங்களுக்கு நான் தருகிற வாக்குத்தத்தம். அவரால் அல்லாமல் நம்மளால் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தாவிட்டால் இன்றைக்கு நான் இருப்பது அரிதான காரியம். வாழ்ந்து பணம் சேர்த்துறோம், எல்லாம் பண்ணுறோம், மாம்சத்திற்கேற்ற எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆனால் வருகைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த சமீபமான காலத்தில் நாம் இன்னும் மாம்சத்திற்கு ஏற்றவாறு எனக்கு இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும், சொந்த வீடு கட்டணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு எல்லாம் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்போது இதெல்லாம் கூட அவர் தருவார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளுடைய அன்பு இரட்சகர் ஆத்மநேசர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்தவர்களாய் விசுவாசத்தில் பலன்பட்டு அவர் வரும்பொழுது, இங்கே ஏறி வாருங்கள் என்று சத்தம் வரும்பொழுது நாம் இரட்சகரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிற்காக காத்திருப்போம். அந்த நாள் நமக்கு ஒரு இன்ப நாளாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாகவே இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நம்மை விழத்தல்ல சத்ருவானவன் என்னென்னமோ கொண்டு வரான். எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு கொண்டு வரான். இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு பெரும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பிரச்சனைகள் அவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான். இச்சைகள், எத்தனையோ பேர் இச்சைகளில் விழுறாங்க. இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு ஒரே ஒரு வல்லமைக்கு தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை தெளித்து நம்ம ஜெபிப்போம், ஒன்று கூர்ந்து நிற்போம், விசுவாசத்தில் பலனடைவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாம் ஆசீர்வதி அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்படுவோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.